என்ன மாதிரி உங்களுக்கு மிளகாய் விளைச்சல்? பரவாயில்ல. இந்த வெக்கைக்கு குருமன் தான் அடிச்சு கொண்டு நிற்குது. மருந்து குருமன் என்ன மாதிரி நோய் அது? இந்த இலை சுருட்டுறது. இலை வந்து சுருட்டுறது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, முன்னுக்கு பாருங்க, அதில் அந்த இலையல் சுருட்டுறது, அதான் வந்து குருமன் நோய் என்று சொல்றார். இப்போ அந்த நோயால் வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. இந்த வெக்கைக்கு தான் அது வருதோ? வெக்கை தான் கூடுதலாக வெக்கை தான் பெரும். பாருங்க, ஐயா வந்து இது ஃபுல்லாக வந்து இப்போ தண்ணி கட்டு இருக்காரு பாருங்க. அடுத்த பாத்திக்கு இப்போ மாற்ற போறார். எப்படி மாத்துறான்னு சொல்லி பாருங்க. தக்காளி வச்சு 2 வேர் செய்தி. இப்போ இதுக்கு வந்து தண்ணி அந்த கணக்கை தேவைப்படாது. தேவைப்படா. இப்போ அது அந்த தண்ணியை நம்பி தானே செய்கிறீர்கள்? அந்த தண்ணியா அது காணுமோ? இப்போ இது வளர்ந்து காய்க்கு மட்டும் காணும், மாட்டிக்கா காணும். இப்போ இது வந்து சாடுறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் பிடிக்கும் ஃபுல்லாக சாரி முடிக்க? நாங்கள் இப்போ இதில் அமசரம் விழுது பாத்தியட்றிய வேலை பழுவை குறைக்கிறக்காண்டி இல்லை அமசரம் உங்களுக்கு. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இது வந்து அம்மங்கோயில பின்னுக்கா, அது வந்து சந்திரபுரத்தில் பிட்டி என்று சொல்கிற இடம். சவாரி நடக்கட்டும் பாருங்க, பக்கத்தில் சவாரி நடக்கிறதுக்கு பக்கத்தில். ஏற்கனவே வந்து நீங்கள் இந்த காணொலியை வந்து பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து சின்ன பயிராக இருக்கா வந்து ஓரளவு வளர்ந்து அப்பான் காய்க்க ஸ்டார்ட் பண்ணிக்க வந்து இந்த காணொலியில் நான் வந்து போட்டிருப்பேன். இப்போ வந்து இங்கே வந்து புது புது பயிர்கள் வந்து வைக்கிறோம். இப்போ அதுகளை பார்க்குறக்கான தான் வந்து நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ளே பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து இதில் வந்து தோட்டம் இருக்கு பாருங்க, பின்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தோட்டத்தில் இப்போ வேலை செய்துட்டு ஒரு அம்மா வந்து போகிறா. இப்போ அவாவோட தான் வந்து நான் வந்து கதைக்கிறதுக்கு வந்து நிற்கிறேன். வாங்க தொடர்ந்து. அம்மா என்ன மாதிரி இப்போ இந்த தோட்ட சூழ்நிலை இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? இப்போ வெயிலுக்கு நிற்கலாம் 6 மணி வருவோம், 9-10 மணிக்கு போடுவோம். 9-10 மணிக்கு போடுவீங்க. இந்த 3 மணிக்கு இப்போ இதுக்காண்ட தண்ணியும் பார்த்து இப்போ தண்ணி இப்போ எத்தனை நாளைக்கு இது கணிக்கிற தண்ணி உங்களை சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு? இந்த பயிர் இப்போ இப்போ இது வந்து எத்தனை நாள் இந்த பயிர் எல்லாம் பாடி இருக்கும்? இந்த மாதத்து கடைசியோட சரி. இந்த மாதம் கடைசியோட சரி. கிணறு வெள்ளம் நண்டா சரி. ஆனா இது கணிக்கிற இதுக்கு கிணறு கிடாக்கு, கிணறு தண்ணி கூடாது. சரி. என்ன சவர் தண்ணியும் அது இந்த தண்ணி தான் நல்ல. இது வந்து இப்ப இன்னொரு 2-3 மாதத்துக்கு சமாளிக்கல. நீளமா வெப்பு வேணுமே அப்படி சமாளிக்கிறேன். 1 மாதம் 1 மாதத்தும் காணாம இப்ப எல்லா தரக்காரங்களும் விட சரி. எல்லா தரக்காரங்களும் தான் சரி. இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் இழுத்து வந்துருக்கணும். இப்ப எல்லாருமே இழுத்து விட்டா அந்தலாம் தான். இப்ப நீங்க என்ன பயிர் இருக்க வச்சிருக்கிறீங்க? மிளகாக்கண்டு வேலை செய்யறீங்க நீங்க? நீங்க உங்களுக்கு சொந்தமா இருக்க தர ஒண்ணும் இல்ல, கூலிக்கு வேலை செய்யறீங்க நம்மளது. இப்ப இதுக்கு வந்து எத்தனை நாள் இப்படி வேலை செய்ய நீங்க? நான் தொடர்ந்து செய்யறேன். நான் தொடர்ந்து செய்யறேன். 7-8 நாளைக்கும் செய்வேன். 7-8 நாளைக்கும் செய்வீங்க. வேலை நடந்தா வேற எங்க போவோம். இப்ப தோட்ட வேலைன்னு நீங்க இப்படி செய்ய வலிக்கிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளவு காலம்? நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்கு? முதல் இருந்த கிளைமேட் எப்படி? முதல் நல்ல கிளைமேட். எப்ப இந்த கிளைமேட் மாறினது? இந்த வருஷமும் போன வருஷமும்? இந்த வருஷம் கூட வளமையை விட வெயில் கூட. அதால ஏதாவது புதிய நோய் தாக்கம் ஏதாவது உருவாயிருக்கு? என்ன நோய் உருவாயிருக்கு? கருப்பு இதுகள் எல்லாம் பிடிச்சிருக்கு. மரத்துல கருப்பா பிடிக்குது, வித்தியாசமா பிடிக்குது. மற்றது கண்டு ஏதாவது எரியுதோ? கண்டறியுது தண்ணி. இப்ப நீங்க முதல் போன வருஷம் எத்தனை நாளைக்கு ஒரு கரைச்சினீங்க? இந்த வருஷம் எத்தனை நாளைக்கு ஒரு கரைச்சினீங்க? அவையெல்லாம் 3ஆம் தரம் விடுகிறேன். 3ஆம் தரம் விடுகிறேன். இப்ப வெயிலுக்கு விடாம பின்னேரத்துல தண்ணி ஏற்றுறாரு. இப்ப கட்டி கொண்டிக்கிறாரு. அப்ப இது வந்து எத்தனை நேரம் இருக்கு வந்து முளை ஆஞ்சிட்டு தரைக்க? இப்ப தை மாதத்துல இருந்து அதுக்கு வந்து மிளகாய ஒழிக்கிட்டோமா இப்ப வரைக்கும் காய்ச்சி கொண்டாண்டு இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப வந்து வெயில் காரணமா வந்து காலநிலை மாற்றத்துல வந்து நிறைய காயும் குறைஞ்சிட்டு இனி வந்து மரம் ஓயிர காட்டம், காய்ச்சி ஓயிர காட்டம். இனி பிடிங்க எறிய வேண்டியா? இனி இதுக்கு ஒண்ணும் வைக்கவும் இல்லை தானே? இனி திருப்பி அடுத்த மேரிக்குதான். இப்ப இதுக்கு வந்து இவியல் வந்து இதுல இருக்கிற தண்ணியை பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து தரவை, இது வந்து மட்டியில செவார் நடக்கிறது. இந்த தரவையில இருக்கிற தண்ணியை நம்பிதான் இவ வந்து சோட்டஞ்சிருவேல். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இழுத்து இப்ப அங்க போயிட்டு அந்த பள்ளத்துக்கு போட்டுது. இனி அந்த பள்ளத்துக்கு நிக்கிற தண்ணியும் இழுத்த முடிய இப்போ அதுக்கிடையில வந்து இப்போ 2 கிழமைக்குள்ள அதுக்கு இருக்க தண்ணி பத்திரம் பண்ண மாதிரி இந்த அம்மா சொன்னவா. என் எல்லாரும் நிறைய தோட்டார் வந்துருக்கணும். இந்த நீளம் ஃபுல்லாவே தோட்டம் தான். இஞ்சால எல்லாமே வந்து தோட்டம் தான். இப்போ இந்த தோட்டத்துக்கு வந்து ஒரே ஒரு இதை நம்பித்தான் எல்லாருமே வந்து தோட்டம் செய்யணும். இப்போ பெரும்பாலும் வந்து இதுக்கு ஃபுல்லா வந்து தண்ணி கட்டினா பிறகு தண்ணி வந்து பத்திரம் பண்ண மாதிரி அந்த அம்மா சொன்னவா.
இப்ப இந்த இந்த ஒரு சிறு நீரை வச்சுதான் எல்லாரும் வாழ்வாதாரமா கொண்டு தான் இதுக்கு செய்யணும் வேணா. இப்ப இதுக்கு வந்து என்னத்துக்காண்டி இதுக்கு சவர் நீர் வந்தது? தண்ணிகள் எல்லாம் வாங்கால கடல் தண்ணிகள் வந்து மோதினா இதுக்கு கடல் தண்ணி தொடுகடல் இருக்குன்னு சப்பட்டியான்னு சொல்றேன். உப்பு கடல் எல்லாம் தொடுகடல் வந்தபடியே தான் இதுக்கு சவர் வந்து அப்படித்தான் சவர் வந்த இதுல ஒரு உயரமா இருக்கிறபடியே தான் இதுக்கு சவர் உள்ளடையில அப்படியே வண்டு போட்டபடியே தான் இதுல வந்து இந்த ரோட் இருக்குதான் இது இந்த வண்டு போட்டபடியே தான் இதுக்கு வந்து இன்னும் இஞ்சால சவர் தண்ணி போயில அதாவது வந்து கடலோட தொடுகடல் மாதிரி இருக்கு தானே அது வந்து சவர் தண்ணி தானே அந்த தண்ணியில் வந்து இன்னும் போயில இந்த வண்டு தான். இப்போ இஞ்சால பாருங்க இஞ்சால நல்ல தண்ணி இஞ்சால சவர் தண்ணி இது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக தான் கிடக்கு பாருங்க. இப்போ வந்து விவசாயம் மாதிரிலாம் போயினா பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து தோட்டத்தால் இப்போ வந்து எல்லாரும் போய் கொண்டிக்கும் வாங்க தொடர்ந்து நாங்கள் போய் காணலுக்குள்ள போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நல்ல தோட்டத்தில் நிற்கிறோம். இப்போ அவர் வந்து முளையாக்கண்டுக்கு வந்து தண்ணி ஏற்றுறாரு பாருங்க வேக்காவில் தண்ணி ஏற்றுறாரு. இப்போ இது எத்தனை தண்ணி ஏற்றுறியார்? இது 14-15 தண்ணி. இந்த முறை என்ன மாதிரி உங்களுக்கு முளையாக்கண்டு விளைச்சல்? அவ்வளோ பரவாயில்லை பரவாயில்ல. இந்த வெக்கைக்கு குருமன் தான் அடிச்சு கொண்டு நிற்கிது மருந்து. குருமன் என்ன வேறு நோய் அது? இந்த இலை சுருட்டு இலை சுருட்டுறது இலை வந்து சுருட்டுறது அதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க முன்னுக்கு பாருங்க அதில் அந்த இலையை சுருட்டுறது அதான் வந்து குருமன் நோய் என்று சொல்றார். இப்போ அந்த நோயால் வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. இந்த வெக்கைக்கு தான் அது வருதோ? வெக்கைக்கு தான் கூடுதலாக வெக்கை தான் வரும். பாருங்க ஐயா வந்து இது ஃபுல்லாக வந்து இப்போ தண்ணி கட்டிருக்காரு பாருங்க. அடுத்த பாத்திக்கு இப்போ மாற்ற போறார் எப்படி மாத்துறான்னு சொல்லி பாருங்க. இந்த வெக்கையால எவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் மாதிரி விட்டாச்சு விட்டாச்சு. இது இப்போ மருந்து கடுமையாக அடிச்சு தான் திருச்சினேன் ஓரளவு. மருந்து கடுமையாக அடிச்சு இப்போ இதுக்கு அப்போ மருந்து செலவே கணக்க முடியுமே உங்களுக்கு? சரியான செலவு சரியான செலவு. அப்போ வெங்காயம் அமைச்சாக்கள் நிலப்பாடெல்லாம் அதை விட மோசமாக இருக்குமே. வெங்காயம் வச்சு விட்டுட்டேன் கை. அங்கால வெங்காயம் வச்ச நீங்கள் அது கையை விட்டுட்டியல் வேண்டாம் சரி வராண்டு அது ஒன்றரை நாளே மருந்து அடிக்கணும் பனி என்று சொன்னாலே அடிக்கணும். அடிச்சு கட்டுப்படையில் பூச்சி கனி பூச்சி விட்டாச்சு. 25,000-30,000 நட்டம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா வந்து அங்கால வெங்காயம் வச்சு வரோம். அந்த வெங்காயத்துக்கு வந்து 25,000-30,000 செலவழிச்சிட்டு அதை வந்து விடுறதுன்றது சொல்றது. இப்போ 25,000-30,000 உங்கள்கிட்ட கையால் நீங்கள் வந்து இங்கே ஒரு வேச தோட்டம் செய்து கொண்டு 25,000-30,000 போகிறது வந்து ஒரு பெரிய ஒரு தொகை போகிற மாதிரி இருக்கும். அதில் காசு வந்து இப்போ நல்ல அன்னைக்கு வந்து லொஸ்ட் ஆகிருக்கு. அதோட அப்படியே அந்த வெங்காயத்தோட்டத்தை வந்து கை விட்டுட்டார் பாருங்க. அந்த வெங்காயத்தோட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வெங்காயத்தோட்டத்தை வந்து கையே விட்டுட்டார் அப்படியே. இங்கே பாருங்க அங்கால தான் வச்சவர் அந்த பள்ளத்துக்கு அங்கால இந்த இது வந்து கோவா வச்சது முதல் காட்டியிருப்பேன். இந்த கோவாக்கு அங்கால பள்ளமாக இருக்குது அதுக்காக வச்சவரான். போன வருஷம் நல்ல போன வருஷம் கிளைமேட்டும் பரவாயில்லைண்ணே வெக்கையிலும் குறைவு. இந்த வருஷம் அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு உரம் என்ன மானிய முறையில் ஒன்றும் தார இல்லை உரம்? உரத்துக்கு என்ன தாரணம்? உரத்துக்கு போல மானிய காசு தான் தெரியும். அதுவும் குறைஞ்ச காசோ? அது காணாதுண்ணே. இப்போ உரம் தர உரத்துக்கு எவ்வளோ தரணும் உங்களுக்கு? எவ்வளோ காசு? 30,000 போட்டுருக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு நெல்லுக்கு 30,000 உங்களுக்கு. அது 30,000 போதாண்ணே. இப்போ நெல்லுக்கு வந்து 30,000 போடினோமா ஒரு வருஷத்துக்கு. அவைகளுக்கு வந்து நெல் 30,000 வந்து காணாது என்ன சொன்னா பூச்சி மருந்து அடிக்கணும் மற்றது இலியல் கருகிறது என்று சொல்லி நிறைய மருந்து தானே. அந்த மருந்து எல்லாம் அடிச்சு உங்களுக்கு கட்டாது காசு. சரியான செலவு கூட. இப்போ பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ தண்ணி கட்டுப்படுது. இதை நீங்கள் வந்து பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி தண்ணியில் வந்து கட்டுறத. அதில் வந்து ஒரு வாய்க்கால் உடைச்சிட்டு போடுறது போடுமே வேக்கால் வந்து பாருங்க கொஞ்சாலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து தண்ணி வருதுன்னு சொல்லி. இப்போ நான் வந்து வேக்காலுக்காக நேரம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். எஞ்சாலும் இறைச்சி போடையில இது பிடிச்ச ரச்சனைங்களோ இல்லை இப்போ தானே இது ஃபுல்லாகவே முழுக்களுக்கும் இப்போ தான் ரச்சனைங்க பிடிச்ச இறைக்கிற. இப்போ நீங்கள் என்ன தோட்டம் செய்ய போறீங்க? வேற வேற வயலுங்க கதர் நட்டுருக்கிறீங்க நட போறோம். அங்கால நல்ல தண்ணி இங்கால சவர் பிரச்சனை சவர் அதால இதுக்கு தோட்டம் செய்யலாம் கிடக்கு. இந்த வழிகள் தண்ணி பரவாயில்லை அங்கால அதுக்கு தண்ணி பரவாயில்லை நல்ல தண்ணி இருக்கு. அப்ப அங்கால தரவுள்ளாக்கள் செய்யலாம். இப்ப இதுக்கு இருக்கிறாங்கெல்லாம் வந்து கஷ்டப்படும் பிரச்சனை. இந்த குளத்தண்ணியை நம்பி தான் செய்யணும். இந்த குளத்தண்ணியை நம்பி இந்த இது எத்தனை நாள் வத்து பண்ண மாதிரி அந்த அம்மா சொல்றா 2 கிழமையில வத்திட்டு பண்ண மாதிரி இப்படியும் இந்த சித்திரை முடிய வத்திடும். புறா சவாரி நடக்கிறேன் அதுக்கு. இப்போ சவாரிக்கு எல்லாம் வெட்டி இருக்கிறாங்க. அப்ப வைக்க போறாங்களோ? வைக்க போறோம். எப்ப
இன்னொரு 15 நாளைக்கு வைக்க போகிறோம். 15 நாளைக்கு இதுக்கு செவாரி நடக்க போகுது. உங்களுக்கு அறிய தருவது இன்னொரு 15 நாள்ல வந்து இதுக்கு வந்து செவாரி நடக்க போதாம். அதுக்கு தான் வந்து இதுக்கு புல் எல்லாம் வந்து வெட்டி கொளுத்தி இருக்கணும். அதான் வந்து நீங்கள் யாராவது வந்து இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து செவாரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வந்து இந்த மட்டையில் நடக்கிற செவாரி வந்து நான் வந்து லைவாக போடுவேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோவாகவும் போடுவேன். நீங்கள் வந்து இந்த சேனலில் வந்து பார்க்கலாம். இன்னொரு 15 நாள்லாம் நடக்குவான். நல்ல சொல்கிறார் எல்லாம் வெட்டியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டங்களையும் வந்து நீங்கள் செவாரி நடக்க நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட தோட்டங்களையும் வந்து நான் காட்டுற காணொலி ஊடாக காட்டுற தோட்டங்களை வந்து நேரடியாக வந்து நீங்கள் வந்து பார்வையிட முடியும். இங்கே வந்து மிளகாய், கத்தரி, வெண்டி, அதே மாதிரி பாகல் அப்படி நிறைய தோட்டம் இருக்குது. இதுக்குள்ள விரைக்கு அங்கே வேறுங்க அதில் பப்பாயெல்லாம் நிற்கிது. பப்பாயெல்லாம் காய்ச்சி கிடாக்கு. இப்படிப்பட்ட தோட்டங்களை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்வையிட முடியும். வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த அண்ணன் தோட்டத்தில் பண்ணிக்கிறோம். பாருங்க, இது வந்து பைத்தங்கொடி. வேற என்ன வச்சுக்கோங்க? பைத்தங்கொடியும் தக்காளி, மிளகாய் கண்டு தக்காளி வச்சு இது 2வது பேர் செய்கிறோம். தக்காளி வச்சு 2வது பேர் செய்தியா? இப்போ இதுக்கு வந்து தண்ணி அந்த கணக்க தேவைப்படாது. தேவைப்படும். தேவைப்படா. இப்போ அது அந்த தண்ணியை நம்பி தானே செய்கிறீர்கள்? அந்த தண்ணியா அது காணுமா? இப்போ இது வளர்ந்து காய்க்கு மட்டும் காணும். மாட்டிவே காணும். இப்போ இது வந்து சாடுறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் பிடிக்கும் ஃபுல்லாக சாரி முடிக்க? நாங்கள் லேமாட்டான விழுவுறாங்க. லேமசா இப்போ இது லேமசரா விழுது பாத்தியட்றிய வேலை பழுவை குறைக்கிறக்காண்டி இல்லை லேமசரா? அதனால் உங்களுக்கு வேலை சுகம். இப்போ நார்மலாக இப்போ இது பாத்தியட்டுறா என்ன இது இல்லை பாத்தி கட்டுறா எத்தனை நாள் பிடிக்க முடியாது? இப்போ கட்டிருந்தாங்க. இப்போ முடியும் தானே 3 பேர் சேர்ந்து கட்டுறபடியா? பாருங்க பின்னுக்கெல்லாம் ஆக்கள் நிற்கணும். அவையிலெல்லாம் 3 பேர் சேர்ந்து கட்டினோம். பாருங்க வேற ஒரு ஆள் அவர் தக்காளி தோட்டத்தில் கண்டிருப்பியல் அந்த வேம்புற தக்காளி அண்ணைய பாருங்க அவர் தான். அவரும் வந்து உதவி செய்து கொடுக்குறார். இப்போ இஞ்சால பாருங்க இந்த அண்ணன் தோட்டத்தை இவர்தான் வந்து மெயின். இவர்கிட்ட தான் இந்த தோட்டம். இப்போ இது வந்து எத்தனை நாள் என்ன பூக்க வலிக்கிட்டு? இந்த 45 நாள். இது குரங்குவால் பை தானே வச்சிருக்கு? 45 நாளில் பூக்க வலிக்கிறோம். இப்போ இது வச்சு எத்தனை நாள்? இது இப்போ 20 நாள் இப்படி என்ன 25 நாளில் இது பூக்க வலிக்கிட்டு பூத்து காய்க்க வலிக்கிட்டு. பக்கத்துல இருக்க தோட்டம் உங்கண்டியோ? உங்கண்ட தோட்டம் தான். இந்த நிலம் ஆகிட்டான். அப்போ பாவக்காய் தோட்டம் உங்கண்ட தான். பாவக்காய் தோட்டம் பற்றி இது எவ்வளோ நாள் ஆகுது? அது வச்சு 4 மாதம் பேர். 4 மாதம் பேர். இப்போ என்ன 5 ஓயிர கட்டம்? 5 இருந்தும் கிடாக்கு கிடாக்கு ஓயிர கட்டம் வந்துட்டு. இப்போ வந்து அந்த பாவக்காய் தோட்டம் வந்து ஓயிர கட்டம் வந்துட்டு. ஆனால் இருந்தாலும் அதில் வந்து காய் இருக்குது. நான் வந்து அதை போயக்க வந்து அந்த காணில் வந்து நான் உங்களுக்கு கடைசியாக வந்து பாவக்காய் தோட்டத்தை அப்படியே காட்டுறேன். பெஞ்சால பாருங்க அவர் வந்து வண்டியும் வச்சிருக்கிறேன். இது அது காட்டினாங்க. இப்படி தான் காட்டுவோம். இது ஒரு வேக்கால போறே. இது பாருங்க அவர் வந்து வேக்கால பெரிய காய்க்கணும். இது ஒரு வேக்கால போட அங்கே அனுப்பிச்சு பாச்சு எல்லாம் தான் உதவி 2 வைக்கணும். அப்படித்தான். இப்போ வாங்க வந்து இதுக்கும் பேட்டமிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வேக்கால் அட்டினோம். பாருங்க எப்படி வந்து பாத்தி அட்டினோம். இஞ்சில் பாருங்க ஏற்கனவே வந்து கட்டியிருக்கணும். இது வந்து வண்டியில் கட்டியிருக்கேன் பாருங்க. வண்டி வச்சு கட்டியிருக்கணும். இப்போ இதே மாதிரி தான் வந்து இஞ்சில் ஃபுல்லாக வந்து கட்டினோம். பாருங்க 3 பேர் வந்து சேர்ந்து வந்து கட்டி கொண்டிக்கணும். இப்போ பின்னர் நம்ம வந்து கட்ட வலிக்கிட்டு 3 பேரும் சேர்ந்து கட்டுறபடியாக வந்து வேலைக்கு வந்து வேலை முடியும். வேலை வந்து சுகமாக இருக்கும். டக்குன்னு கட்டி முடிச்சிடணும். பாருங்க அப்படி வேகமாக கட்டினம் வந்து புழுதி வர பறக்குது. தண்ணி ஒன்றும் இல்லாத தானே வாய்க்கால் அடுப்படுது. இது வந்து லேமசரோட உழுது தான் இப்போ வந்து பாத்தி கட்டினோம். இப்போ இது வந்து சாரை கட்டுறேன்னு சொன்னால் அந்த கண்ண நாள் செல்லுமா. அதை விட லேமசரா உழுதா ஒரே நாளில் உழுது முடிச்சிடலாமா. பாருங்க இப்படி கட்டப்படுதுன்னு சொல்லி நான் கட்டுறதை பாருங்க. பாருங்க 3 பேரும் வந்து கட்டி கொண்டிக்கணும். இப்போ இஞ்சால பாருங்க கட்டி முடிச்ச இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இஞ்சால வந்து இதான் வந்து கட்டி முடிச்ச இடம் பார்த்தீங்கன்னால தெரியும். இது வந்து வண்டிக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாக வந்து வண்டி அங்கால வந்து குரங்குவால் போயிட்டு. அதே சமயம் இஞ்சால இது வந்து மிளகாய் தோட்டம். இதுவும் இவர்கிட்ட தான். இடையக்க வந்து பாருங்க கீரைகள் வந்து விட்டுருக்கீங்கன்னா இப்படி பெரிய உயரத்தில் நிற்காண்டு கீரை கொட்டை எடுக்கிறக்காண்டி. இப்போ வந்து கீரை கொட்டை விலை வந்து 3000க்கு அதிகமாக தான் வந்து விலை வந்து போகிறபடியாக அதிகமான ஆக்கள் வந்து இப்போ விலைக்கு வேண்ட நேரம் தாங்களே வந்து உற்பத்தி செய்து அதை அடுத்த முறைக்கு போட்டு கீரை எடுக்கிறாண்டாக்காண்டி இப்போ கூடுதலாக வந்து எல்லாருமே பெரும்பாலும் வந்து கீரையில் விட்டுருக்கணும். இப்போ அவற்றை பாவக்காய் தோட்டத்தை தான் போக போகிறோம். அடுத்ததா வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம்.
பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து நிக்கிறோம் வந்து அவர்கிட்ட பாவக்காய் தோட்டம் தான் பாருங்க. இதுதான் வந்து பாவக்காய் தோட்டம். இது வந்து முதல்ல நாங்க வந்து சின்ன நார்கேக்கு வந்து போட்டிருப்போம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து வளர்ந்துட்டுது. இப்போ இந்த தோட்டத்தை தான் நீங்க வந்து பாக்குறீங்க பாருங்க எப்படி வந்து பெருசு. இது வந்து காய்ச்சி ஓயிற கட்டத்துக்கு வந்துட்டுதான் இந்த பாவக்காய் தோட்டம். அதனால வந்து இடையிடையே பெரிய பெரிய பாவக்காய் எல்லாம் இருக்கு பாருங்க. அடியில பழம் எல்லாம் கிடக்குது. அப்படி நிறைய நிறைய இதுகள் வந்து இருக்குது. உள்ளுக்கு தான் வந்து ஆகணும். நாங்க வந்து உள்ளுக்கு போயில ஏன்னு சொன்னா இந்த நேரத்துல வந்து பாம்பு ஊஞ்சல் வருமனுடைய உள்ளுக்கு போயில. இப்போ இதான் வந்து பாவக்காய் தோட்டம். இங்க பாருங்க வேலையால வந்து ஆக்கள் வந்துருக்கணும் பாருங்க. வேலையால எல்லாம் வந்துருக்கணும். வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.